Swayam platform, Swayam Thalam, study web's active learning for young aspiring mind was officially launched in 2017 by the Ministry of Education, Government of India. இளம் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான செயலில் கற்றல் இணைய வலைத்தளங்கள் ஸ்வயம் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் 2017ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2017. இந்திய அரசில் கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இதனுடைய 4 நிலைகள் மாதிரி 4 குவாட்ரண்ட்ஸ் மாடல். முதல்ல வீடியோ லெக்சர்ஸ், வீடியோ விரிவுரைகள் இருக்கும். ஃப்ரீ ரெக்கார்டட் செஷன் பை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், பாட நிபுணர்களால் முன்பதிவு செய்யப்பட்ட வீடியோ வகுப்புகள். இரண்டாவதாக ரீடிங் மெட்டீரியல்ஸ், வாசிப்பு பொருட்கள், டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸு, இபுக்ஸு அண்ட் அதர் லேர்னிங் ரிசோர்ஸ், பதிவிறக்கம் செய்யக்கூடிய பிடிஎஃப்பாக கொடுக்கப்பட்டிருக்கோம். மின் புத்தகங்கள் மற்றும் பிற கற்றல் ஆதாரங்கள். மூன்றாவதாக செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, சுய மதிப்பீடு. எப்படி? குவைஸு, எம்சிக்யூ, அசைன்மெண்ட்ஸ் டு எவால்வேட் லேர்னிங், கற்றலை மதிப்பீடு செய்வதற்கான வினாடி வினாக்கள், பலமுறை தேர்வு, அதை நம்ம மல்டிபிள் சாய்ஸ், ஒப்படைப்புகள், அசைன்மெண்ட்டு. நான்காவதாக டிஸ்கஷன் ஃபோரம், கலந்துரையாடல் மன்றங்கள், இன்ட்ராக்டிவ் ஸ்பேஸ் ஃபார் லேர்னர் டு கிளாரிஃபை டவுட்ஸ் அண்ட் ஷேர் இன்சைட்ஸ், கற்பவர்கள் தங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்தவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் உதவும் கலந்துரையாடல் தளங்கள். அடுத்ததாக ஸ்வயம் நேஷ்னல் கோஆர்டினேஷன் ஆன் ஸ்வயம், தேசிய ஒருங்கிணைப்பு. எதெல்லாம் நம்ம தேசிய ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்க்குறோன்னா, முதலாவதாக ஏஐசிடிஇ, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். சில சமயங்களில் ரொம்ப சிம்பிளாக ஏஐசிடிஇன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். செல்ஃப் பேஸ்டு அண்டு இன்டர்நேஷ்னல் கோர்சஸ், சுய கற்றல் மற்றும் சர்வதேச படிப்புகள் ஸ்வயத்தின் மூலமாக ஏஐசிடி வழங்குகிறது. அடுத்து என்பிடிஇஎல், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கல் எஜுகேஷன், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் இது வழங்குகிறது. அடுத்து மூன்றாவதாக யுஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன், தொழில்நுட்பம் சாரா முதுகலை கல்வி கூட ஸ்வயம் மூலமாக வழங்கப்படுது. சிஇசி, கன்சர்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன், கல்வி தொடர்பால் கூட்டமைப்பு. இளங்கலை தொழில்நுட்பம் அல்லாத படிப்புகள், அண்டர் கிராஜுவேட் நான் டெக்னிக்கல் கோர்ஸு. தென் ஐந்தாவதாக என்சிஇஆர்டி, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங், தேசிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இது பள்ளி அளவிலான கல்வி. அப்போ ரொம்ப எளிமையாக ஸ்வயம் டேஷுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் பள்ளி, ஆப்ஷன் பியில் உயர்கல்வி, ஆப்ஷன் சியில் பள்ளி மற்றும் உயர்கல்வி, ஆப்ஷன் டியில் உயர்கல்வி மட்டும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் உயர்கல்வி மற்றும் பள்ளி என்பது சரியான விடை. ஸ்கூல் லெவல் எஜுகேஷன். அடுத்ததாக என்ஐஓஎஸ், ரொம்ப சிம்பிளாக ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் என்ஐஓஎஸ், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம், திறந்தநிலை மற்றும் தொலைதூர பள்ளி கல்வியை வழங்குகிறது. ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன். தென் இக்னோ, இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம், பள்ளிக்கு வெளியே உள்ளவர்கள் மற்றும் முதியோர் கல்வி, பள்ளிக்கு வெளியே உள்ளவர்களுக்கும் மற்றும் முதியோர் கல்வியும் இக்னோ வழங்குகிறது. ஸ்வயத்தின் மூலமாக அவுட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் அடல்ட் லேர்னர்ஸ், ஐஐஎம்பி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், இந்திய மேலாண்மை நிறுவனம் பெங்களூரு. இந்திய மேலாண்மை நிறுவனம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். மேலாண்மை மற்றும் வணிக ஆய்வுகள் மேற்கொள்கிறது. மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், NITTTR, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆசிரியர் நிறுவனம்.
இவை ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்முறை பயிற்சி மேம்பாடை வழங்குகிறது. டீச்சர் ட்ரைனிங் அண்டு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். லாஸ்ட் ஒன், INIS, Institute of National Importance, IITs, Indian Institute of Technology, NIT, National Institute of Technology. நம்ம இந்தியாவில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐஐடி சென்னை சென்னை ஐஐடி முதன்மையாக இருக்கிறது. இந்தியாவில் 2வது இடம் பிடித்திருக்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கப்படும்போது இந்த இரண்டும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் இடைநிலை கல்வி, அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அண்டு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன்.